ஒரு வீட்டுக்கு எப்படி மேல் தளம் போடவில்லை என்றால் அதில் நம் குடியிருக்க முடியாது. அதுபோல் முடி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அழகு சாதன பொருளாகும். பொடுகிலிருந்து, புழுவெட்டிலிருந்து, சூட்டினால் ஏற்படுகிறதிலிருந்து, புரோட்டீன் குறைவால் ஏற்படுவதிலிருந்து, இறுதியில் சொட்டையே ஆகிவிட்டது. உங்களுடைய மண்டை ஓட்டுக்கு மேல் அவை படர ஆரம்பிக்கிறது. அது படர்ந்த பிறகு அங்கிருக்கின்ற முடிக்கால்களை எல்லாம் அது மறைத்து கொள்ளுகிறது. அது முடியினுடைய ஆழத்திற்கு சென்று உங்களுடைய முழிக்கால்களை முதலில் கொட்டுவதாக இருந்தால் வலுப்படுத்தும். எத்தனையோ ஒரு பெரிய நிறுவனங்களினுடைய மருந்துகள் எல்லாம் வாங்கி போட்டு சரியாதவர்கள் இதுதான் தீர்வு. நம் தீர்வை தான் கொடுக்கிறோம். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம் சேனலில் முடி கொட்டுவதை பற்றியும் சொட்டையில் முடி வருவதை பற்றியும் பேச இருக்கின்றோம். முடி என்பது ஒரு மனிதனுக்கு மகுடத்தை போன்றது. அழகு எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பேரழகராக முகம் இருந்தாலும் அவர்களுக்கு முடி இல்லை என்று சொன்னால் அங்கு அழகு குறைந்துவிடும். ஒரு வீட்டில் கூரையை பித்து விட்டால் எப்படி அது அழகில்லாமல் போய்விடுகிறதோ, ஒரு வீட்டுக்கு எப்படி மேல் தளம் போடவில்லை என்றால் அதில் நாம் குடியிருக்க முடியாதோ, அதுபோல் முடி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அழகு சாதன பொருளாக இருக்கிறது. இறைவன் தந்த கொடை. அதை நாம் உஷ்ணத்தின் மூலமாகவும், சத்துக்குறைவின் காரணமாகவும், பாரம்பரியத்தின் மூலமாகவும் அதை இழந்தவர்கள். நாம் அதற்கான பிரத்யோகமான மருந்துகளை தயார் செய்திருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது முடியில் ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளும், பொடுகிலிருந்து, புழுவெட்டிலிருந்து, சூட்டினால் ஏற்படுகிறதிலிருந்து, புரோட்டீன் குறைவால் ஏற்படுவதிலிருந்து, இறுதியில் சொட்டையே ஆகிவிட்டது, இனிமேல் முடி நட்டால்தான் நமக்கு முடி கிடைக்கும் என்ற ஒரு நிலைக்கு, இப்படி ஆப்ரேஷன் தான் தீர்வு என்பதை போல முடியை நட்டுக்கொள்வோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தவங்க கூட இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஜெய நீரை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது ஒரு நீரை போல் தான் இருக்கும். இது மூலிகைகளுடைய சத்துக்களை எல்லாம் எடுத்து மீண்டும் அதை கடைந்து அதில் இருக்கின்ற உறுதியான பொருளை எடுத்து கொடுக்கின்ற பொழுது அது முடியினுடைய ஆழத்திற்கு சென்று உங்களுடைய முழிக்கால்களை முதலில் கொட்டுவதாக இருந்தால் வலுப்படுத்தும். கொட்டிவிட்டால் முளைக்க வைக்கும். அந்த சொட்டை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு உஷ்ணத்தின் காரணமாக முடி கொட்டிய பிறகு அங்கே ஒரு விதமான புரோட்டீன், ஒரு கொழுப்பு, மெல்லிய ஒரு கொழுப்பு உங்களுடைய மண்டை ஓட்டுக்கு மேல் அவை படர ஆரம்பிக்கிறது. அது படர்ந்த பிறகு அங்கிருக்கின்ற முடிக்கால்களை எல்லாம் அது மறைத்து கொள்ளுகிறது. அதனால் முசைத்தரையில் எப்படி செடி வளராதோ அதுபோல அங்கு ஒரு பழுங்கு பாறையை போல் ஒரு சூழல் உருவாகி விடுகிறது. அதனால் நம்ம எந்த எண்ணெய் பூசினாலும் எதை பண்ணினாலும் அதை எடுக்க இயலாது. அதனால் எந்த ஒரு மருத்துவமும் இதை பார்க்குறவர்கள் சகித்து கொள்ளக்கூடிய மாதிரி 1000 விளம்பரம் பார்த்துட்டு சார் எந்த முடியும் வளரல, யார் போட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு மிகவும் அரிய மருந்து தான். இது நாங்களும் மிக நாள் சிரமப்பட்டு தான் கண்டுபிடித்தோம். அதனால் இது நிறைய ப்ராசஸ் இருக்கிறது, அதற்கு நிறைய முறைகள் இருக்கின்றன, காலதாமதங்களும் ஆகிறது. ஆனால் பலன் தருகிறது. அதை அனுபவத்தில் கொடுத்து பார்த்த பிறகுதான் இதை பயன்படுத்துகிறோம். அதனால் இப்படி இருக்கக்கூடிய முடி கொட்டிக்கொண்டே இருக்கிறது, பொடுகு இருக்கிறது, எனக்கு அங்கங்கே சொட்டையாக இருக்குது, அதுக்கு பேர் புழுவெட்டு. முழுசாக கொட்டிட்டா உங்களுக்கு சொட்டைன்னு சொல்லுவோம். பாரம்பரிய சொட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் ரீதியாக சூட்டினால் முடி கொட்டியிருந்தாலும் சரி, அங்கு இருக்கின்ற மெல்லிய அந்த முடிக்காலு கீழ் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைத்து உங்களுக்கு அங்கு இருக்கின்ற முடிக்காலினுடைய ஓட்டை துவாரங்கள் அந்த சுத்தம் செய்யப்பட்டதனால் அங்கிருந்து முடிகள் வருகின்றன. இதுதான் அங்கு நடக்கின்ற வேலை. அதனால் அந்த கபாலச்சூடின் காரணமாகவும் இது ஏற்படுகிறது. அதனால் சூட்டை சூட்டால் தணிப்பதைப் போல, விஷத்தை விஷத்தால் அறுப்பதைப் போல், வைரத்தை வைரத்தால் அறுப்பது என்று சொல்லுவோம். அதுபோல் இதுவும் ஒரு உஷ்ணம் தான். கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படும் இதை தடவுகின்ற பொழுது. அதனால் சளி பிடிக்கலாம், உங்களுக்கு தும்பல் அடிக்கடி வரும். அப்பொழுதெல்லாம் நீங்கள் விளக்கெண்ணெயை நீங்கள் தடவி வரும் பொழுது அது சரியாகிவிடும். உங்களுக்கு 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள் நீங்கள் நல்ல முடி குரோத்தை பார்க்கலாம். 1 மாதத்தில் உங்கள் முடி வெளியே வர ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் நன்றாகவே வெளியே வரும். 6 மாதத்தில் அது வளர்ந்துவிடும். ஒரு முட்டையடித்தால் எப்படி முடி வளருமோ அதே ஒரு காலக்கெடுவை அது எடுத்துக்கொள்கிறது. அதனால் முடி சம்பந்தமான சகல பிரச்சனைகளுக்கும் இதுக்கு இவர்கள் ஜெயநீர் என்று வைத்திருக்கிறார். ஜெயநீர் என்று, ஜெயம் என்றால் வெற்றி, நீர் என்றால் நாம் பயன்படுத்துகிற நீர். ஒரு நீரை வைத்து எப்படி ஜெயம் செய்வது, எந்த ஒரு பொருளையும் நீராக்குவது, ஒரு மூலிகையை நீராக்கி அதில் இருக்கிற உப்பை பிரித்து அந்த உப்பை மீண்டும் சுத்தி செய்து பண்ணும் பொழுது
அவை நீங்கள் சர்க்கரை நீங்கள் அப்படியே வாயில் போடுவதற்கும், சர்க்கரை நன்றாக அரைத்து விட்டு அதை வாயில் வச்சா குளுக்கோஸ் மாதிரி அது கரையும். சர்க்கரை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா உடனே கரைஞ்சிரும். அந்த மாதிரி அந்த முடிக்காலுக்குள் சென்று அங்கு இருக்கின்ற கொழுப்புகளை கரைக்கின்ற அளவுக்கு அதில் ஒரு மிதமான ஒரு உஷ்ணத்தை அந்த மருந்து உருவாக்குகிறது. அதனால் இதை தடவுகின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான முடி பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் அழகு நிலையத்துக்கு சென்று அதில் பலனடையாமல் போய் எத்தனையோ ஒரு பெரிய நிறுவனங்களினுடைய மருந்துகள் எல்லாம் வாங்கி போட்டு சரியாதவர்கள் இதுதான் தீர்வு. நம் தீர்வை தான் கொடுக்குறோம். நம் மருந்தோடு இன்னொரு மருந்தை போய் நீங்கள் வாங்க மாட்டீர்கள். அப்படி போய் வாங்கினால் எனக்கு பாவம் வந்து சேரும். அதனால் வைத்தியமே அதுதான். வைத்தியர்களுக்கு இதில் புண்ணியமும் அதிகம் கிடைக்கும், இதில் பாவமும் அதிகம் கிடைக்கும். அதனால் நாங்கள் கொடுக்கின்ற மருந்துகள் அனைத்தும் உங்களுக்கு சிறந்த தீர்வாக அமையும். முடி உதிர்வதற்கு இந்த ஜெயநீரை பயன்படுத்தி சொட்டையில் உள்ளவர்களும் வாங்கி பயன்படுத்தலாம். சொட்டையில் முடி வளரும். இதை நீங்கள் சிரத்தையாக பார்த்து நீங்கள் செய்தால் உங்கள் முடி உங்களுடைய ஒரு நந்தவனத்தை போல் வளரும் என்று சொல்லி, அப்படி முடி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு, கொட்டுகின்றவர்களுக்கு, உதிர்வர்களுக்கு, பொடுகிறவர்கள், சொட்டையாக ஆயிற்று யார் இருந்தாலும் சரி, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் செய்து இந்த மருந்தை நீங்கள் வாங்கி பெற்று நீங்கள் நலமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை தேவி நாராயணி நமஸ்துதே.